அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏதோ சம்பாதிச்சோம், ஏதோ வாழ்ந்தோம் என்று இருந்து விடலாமா? சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நான் எங்கே வச்சுருக்கேன் தெரியுமா? பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் வெளியில் பார்த்தா நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் என்று பார்க்கும்போது ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் வரவு கொஞ்சம்தான், செலவு வரவுக்கு மேலே இருக்கு என்று சொல்லுவார்கள். அதாவது வரவு 8 அணா செலவு 10 அணா என்று பாடலை கேட்டிருக்கின்றோமே, அதனைப் போல பலர் செலவாளிகளாக இருப்பார்கள். அதுவும் செலவு செய்வதற்கு ஒரு வரன்முறையே கிடையாது. சொல்லுவாங்க, விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும் என்று கூறுவார்கள். இது ஒரு புறம் இருக்க, பலர் தன்னுடைய இன்பத்திற்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய இன்பத்திற்காக, மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதல்ல கடன் வாங்குவாங்க. அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு பார்க்கும்பொழுது அதையே தனது தொடர் வழக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக முதலீடு செய்வார்கள். அந்த முதலீடு செய்து அதிலே நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக முதலிலேயே கை வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி இல்லாமல் முதலீடு செய்வதிலே லாபத்தை பெற்று அந்த லாபத்தை மீண்டுமாக அதிலேயே முதலீடு செய்வார்கள் என்று சொன்னால் அடுத்து அவருடைய பொருட்செல்வம், அவருடைய வியாபாரம் என்று சொல்லப்படக்கூடியது வளரக்கூடியதாக இருக்கும். அப்படி விடாமல் முதலுக்கே மோசம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் நடந்து கொள்வார்கள், வாழ்க்கை நடத்துவார்கள் என்று சொன்னால் அது சிறப்பாகுமா என்றால் சிறப்பினை தரக்கூடியது கிடையாது. அது எதை தரக்கூடியது? இழிவினை கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டுமல்ல, மானம் என்று சொல்லப்படக்கூடிய தன்மானத்தை அங்கே இழந்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்த நிலையில் எதற்கு முற்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று சொன்னால், ஊழல் செய்தல், கடன் வாங்குதல் என்பதை மீண்டும் 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 செய்து அதற்குரிய கள்ளர்களாக, அதாவது திருடர்களாக, தீயவர்களாக மாறிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் வரவு என்ன, அந்த வரவிற்குள்ளாக எப்படி செலவு செய்ய வேண்டும், மீதியை எப்படி சேமிக்க வேண்டும், அந்த சேமிப்பதை எப்படி பயன்படுத்த வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், அதை எப்படி இரட்டிப்பாக ஆக்கலாம், அதில் வரக்கூடியதை கொண்டு இன்னும் புதிய முதலீட்டிலே எப்படி செய்யலாம் என்று திட்டமிடக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதுதான் பொருள் வருவாயை பெருக்குவதற்குரிய வழியாகும். இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி இழிவாக பேசப்படக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை தமிழ் மூதாட்டி ஔவையார் ரொம்ப அழகான ஒரு பாடலிலே சொல்லுவார். என்ன தெரியுமா? ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மதிக்கெட்டு மானம் அழிந்து எப்படி போயிடுவோம்? திசை தெரியாமல் போய்விடக்கூடியவர்களாக இருப்போம் என்று கூறுகின்றார். அது மட்டும் சொன்னாரா? இல்லை, எல்லாருக்கும் கல்லானாய், ஏழு பிறப்பும் தீயனாய். ஒரு பிறப்பு சொல்லல, 7 பிறவிக்கும் தீயவர்களாக விளங்குவார்கள். அப்படி மட்டும்தானா? நல்லவர்கள் இந்த கடன்காரர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்தும் அவர்கள் எப்படித்தான் இருந்திருப்பார்களாம், பொல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்படிப்பட்ட நாடு சிறக்குமா என்று சொன்னால் சிறக்காது. என்ன போக வேண்டும்? கடன் என்பது போக வேண்டும். அப்போ நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு கடைகள்லையும் என்ன எழுதி வச்சிருக்காங்க? கடன் அன்பை முறிக்கும், கடன் நமக்கு பகை, கடன் இங்கே கொடுக்கப்படாது, கடன் அன்பை முறிக்கும். இந்த வாசகங்கள் எல்லாம் பார்க்கிறோமே, அந்த வகையில் நாம் கடன்காரர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் உலகத்தாரால் பொல்லாதவர்களாக, மானம்
இழந்தவர்களாக, அதாவது அழிந்தவர்களாக, தீயவர்களாக, எல்லா திசையிலும் கேவலப்படக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி இல்லாமல் நம்முடைய வரவு என்ன, அதற்குள் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நம்மை காட்டிலும் மிகச்சிறந்த முதலாளிகள் யாரும் இல்லை, நான் தான் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.